ஜெயிலர் படத்தை தொடர்ந்து தாசே ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பெரும் எதிர்பார்ப்புகளை கிளப்பிய இந்த படம் விரைவிலே பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்வதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கு. அதற்கு முன்னாடி நிச்சயமாக கூலி படத்தில் நடந்த மாதிரி இந்த படத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு படக்குழு ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படி பார்த்து பண்ணுறாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விரைவில் சோலோவாக ரிலீஸ் ஆகிருக்க இந்த படத்தை வெளியீட்டுக்காக வெறித்தனமாக காத்திருப்பில் இருக்காங்க ரசிகர்கள். இந்நிலையில் வேட்டையன் ரிலீஸ் குறித்து மரண மாசான தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஜெயிலரை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக தாசே ஞானவேலோட இணைந்திருக்காரு ரஜினி. ஜெய்பீம் படத்தின் வாயிலா பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய இவரோட சூப்பர் ஸ்டார் இணைந்து கோலிவுட் வட்டாரத்தில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு கிளப்பியது. வேட்டையன் படம் எந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் குறித்து பேசப்போகுது என்பதை அறிய ரசிகர்கள் உச்சகட்ட எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ரஜினியோட 170வது படமாக உருவாகியிருக்க வேட்டையன் ரிலீஸுக்காக வெறித்தனமாக காத்திருப்பில் இருக்கிறாங்க ரசிகங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருக்க இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா அண்மையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிச்சிருக்கு. இதனை அடுத்து படம் மீதான ரசிகர்களோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் பட திரையரங்கு விநியோக உரிமையை பெற கடுமையான போட்டி நிலவி வருவதா தகவல் வெளியாயிருக்கு. படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருவதால பெரும் தொகையை கொடுத்து நிறுவனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை எப்படியாச்சும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு வராங்களாம். இதனால் சோலோ ரிலீஸுக்காக பிரம்மாண்டமாக வேட்டையன் வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்து கொண்டிருக்காரு. நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாகிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரோட நடிப்பில் இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. லோகேஷ் கனகராஜ் பாணியில் கூலி தரமான ஆக்ஷன் படமாக உருவாகிட்டு வருது. மேலும் கூலி படத்தோடைய அண்மையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்திலிருந்து சில காட்சிகள் லீக் ஆனது. நாகார்ஜுனா சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் லீக் ஆனது. இதனால லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே அப்செட் ஆகி போனார். இந்த மாதிரி நம்ம வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லரும் சரி, ஆடியோவும் சரி, எப்படியாச்சும் வெளியாகாமல் இருக்கணும். நம்ம ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியிடக்கூடாது, யாரும் அதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு படக்குழுவினர் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்களாம். அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை டக்குன்னு பண்ணிட்டு எப்படியாச்சும் ட்ரெய்லரையும் அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரோமோஸையும் ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஓரிரு வாரங்களில் நிச்சயமாக நம்ம வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரில் அமிதாப் பச்சனோட வாய்ஸை, பிரகாஷ் ராஜ் கொடுத்திருந்த வாய்ஸை மாற்றி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ட்ரெய்லர் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்யும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் நம்புவோம். கண்டிப்பாக இது சமூக பிரச்சனையை பேசும் படமாக தான் இருக்கும். கமர்ஷியல் ரீதியாகவும் இருக்கும். சமூக பிரச்சனையை பேசும் ஜெய்பீம் போல ஒரு தரமான படமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அக்டோபர் 10 தியேட்டர்ஸில் நிச்சயமாக சம்பவம் செய்யும். நீங்கள் வேட்டையன் படம் சம்பவம் செய்யுமா இல்லையா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.